ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான, அதே சமயத்தில் நல்லா சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு முட்டை சாதம் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இது கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே சொல்லலாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. 2 கலந்து சேர்த்துருக்கேன். இதில் நம்ம பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம டைரெக்டாக வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாவும் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன், இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். உப்பும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு ஒன்று போல் தாங்க இருக்கும். இப்போ இந்த மசால் பொடியவும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஃபஸ்ட்லேயே சேர்த்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மசால் பொடியோடு சேர்த்து வதக்கும் போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்து வதக்கும் போது மசால் பொடி நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா இந்த தக்காளியில் உள்ள தண்ணியோடையே சேர்ந்து வதங்குங்க. மசால் பொடியோட பச்சை வாசமும் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குலைவாக வதங்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மசால் பொடியோட பச்சை வாசமும் போகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த மசாலாவை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு முட்டையை பொடி மாஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்ம இந்த பக்கமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் எண்ணெய் அதிகமாக இருந்ததுனால சேர்க்கலை. இப்போ நான் ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. முட்டை சேர்த்த உடனே நீங்கள் உடனே கரண்டி வச்சு கிண்டிட வேண்டாம். அதுக்கு தேவையான அளவு மேலே உப்பும் தூவி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டை பொடி மாஸ் நல்லா பெரிய பெரிய பீஸாக கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உடனே கரண்டி விட்டு கிண்டினோன்னா ரொம்ப பொடி பொடியாக தூள் ஆயிருங்க, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடியிலலாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோடையே சேர்த்தோன்னா அந்த வெங்காயம் தக்காளியோட ஒட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்க. பெரிய பெரிய பீஸாக அந்த மாதிரி வராது, ஒட்டிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி தனியாக போட்டு வதக்கிக்கிறோம். பாருங்கள், இப்போ நல்லா பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் கிட்ஸுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாதம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சாதம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வேணும்னா நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு அந்த மசாலாவோட ஃப்ளேவரே இல்லாமல் வெறும் சாதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக பெப்பரும் மல்லித்தலையும் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், முட்டை சாதம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் நைட்டு இல்லைன்னா ஈவினிங் டைமில் கூட மதியானம் வடித்த சாதம் மீதி இருந்ததுனாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக நல்லா ஈவினிங் டைமில் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை சாதம் 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. சாதம் மட்டும் வடிச்சிருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாகவே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மேட் வித் லவ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.